Hi students, today we are going to talk about electrostatic induction, which means நிலைமின் தூண்டல். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும் போது அது சார்ஜ் ஆகுது, அதாவது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை நாம் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னு சொல்லிருப்போம், அது கான்டாக்ட். பட் இங்கே நம்ம நான் கான்டாக்ட், ஒரு ஆப்ஜெக்டை கான்டாக்ட் பண்ணாமையே அது சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நேம் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். டெஃபினேஷன் பாருங்க, the phenomena of charging without actual contact of charged body is called electrostatic induction. டயக்ராம் ஏ பாருங்க, இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கு மேலே மெட்டாலிக் ஸ்பியர் வச்சிடறோம். அது நியூட்ரலாக இருக்குது, அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே கொடுக்காட்டி அது நியூட்ரலாக இருக்கும். தென் பி பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெகட்டிவ் மெட்டல் கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது சார்ஜ் செப்பரேஷன் ஆகுது, நம்ம கான்டாக்டே பண்ணல, அதாவது மேக்னெட் மாதிரி. ஏன்னா சார்ஜ் இருக்கா, சார்ஜ் சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே கான்டாக்டே பண்ணலை, பண்ணாட்டியுமே இந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் இருக்குது இல்லை, அதனால் இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் அட்ராக்ட் ஆகும், மைனஸ் மைனஸ் ரிப்புல் ஆகும், அதனால் இந்த பக்கம் வந்துடும். ஸோ சார்ஜ் செப்பரேஷன் ஆகிடுது. ஓகே, தேர்டு, நாம் ஒரு காப்பர் ஒயர் எடுத்து மெட்டல் பாலுக்கும் கிரவுண்டுக்கும் இங்கே இணைச்சிட்றோம், அதாவது கிரவுண்டிங்னு சொல்லுவோம். அப்படி இணைச்சி அந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணிடுறோம், ஏன்னா கிரவுண்ட் நெகட்டிவ். தென் என்ன இருக்கும், தென் இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். தென் அடுத்து இந்த மைனஸ் ராடை ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே பாருங்கள், இது இங்கே பக்கத்தில் இருக்கும்போது தான் இங்கே ஒட்டிட்டு இருக்குது. இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அப்படி ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிரும். அதாவது நம்ம எந்த ஒரு கான்டாக்டும் பண்ணாமையே எனக்கு நெகட்டிவை கிரவுண்டுக்கு அனுப்பிவிட்டு ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு மெட்டாலிக் ஸ்பியரை உருவாக்கிட்டோம். ஓகே, இது வந்துட்டு யூனிஃபார்ம். சப்போஸ் அது நான் யூனிஃபார்மாக இருந்தால், ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் வந்துட்டு நான் யூனிஃபார்மாக இருந்தால் இது பொருந்தும், இது பொருந்தும், இது பொருந்தும், பட் இது பொருந்தாது. ஏன்னா இது யூனிஃபார்ம், அதனால் யூனிஃபார்மாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்குது. சரியா? அப்போ நான் யூனிஃபார்மாக இருந்தால் அது நான் யூனிஃபார்ம், அப்போ நான் யூனிஃபார்மாக தான் இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது. ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, தேங்க்யூ.